ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி அன்று கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தபோது செல்போன் கடையை மூடாததால் அந்த கடையை வைத்திருந்த தந்தை மற்றும் மகனான ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது அவர்கள் இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் கொடூரமாக தாக்கியுள்ளனர். அதற்கு பிறகு கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அச்சமயத்தில் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஜெயராஜ், பென்னிக்ஸ் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டங்களை நடத்தின. இந்த சம்பவத்தில் அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் A1 குற்றவாளியாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் சேர்க்கப்பட்டு 2000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இத்தகைய சூழலில் தான் தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சுமார் 6 ஆண்டு விசாரணைக்கு பிறகு மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி மாலை 4 மணியளவில் தீர்ப்பு வழங்கினார். அதில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் போலீசார் அடித்ததால் தான் அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது ஊர்ஜிதம் ஆகிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்கச் சொன்னதால் தான் ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோரை காவல்துறையினர் தாக்கியுள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் தண்டனை விதிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று கூறி தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் 9 காவலர்களுக்கான தண்டனை விவரங்களை இன்று நீதிபதி முத்துக்குமரன் வழங்கினார். அப்போது நீதிபதி தெரிவித்ததாவது: காவல் நிலைய மரணங்கள் மிகவும் கொடியது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். சட்டத்திட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு காவல்துறையினர் செயல்பட்டுள்ளனர். நீதிமன்றம் தலையிடாவிட்டால் தந்தை மகன் உடலுடன் உண்மையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கலாம் என ஒன்றிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் வைத்து தந்தை மகன் என இருவரும் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். பென்னிக்ஸ் ஜெயராஜை இரக்கமின்றி அடித்ததை கொடூர செயலாகவே கருத வேண்டும். பழிவாங்கும் நோக்கத்துடன் இருவரும் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளனர். தந்தை மகன் மீது பொய் வழக்கு போடப்பட்டது நிரூபணமாகியுள்ளது. தந்தை மகன் நிராயுதபாணியாக இருந்தும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் வேலையே பயிரை மேய்ந்து போலீசார் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்ற வாதம் நிராகரிக்கப்படுகிறது. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்த 2 வியாபாரிகள் மீதும் எந்த குற்ற வழக்கும் இல்லாமல் இருந்தும் சட்டத்தை காக்க வேண்டியவர்களே குற்றம் புரிந்துள்ளனர். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கியுள்ளனர். குற்றம் தொடர்பான தரவுகளை வாசிக்கும் போது மனம் பதைபதைக்கிறது. இந்த வழக்கில் மரண தண்டனை விதிப்பதே சரியானது. மரண தண்டனை தான் வழங்க வேண்டுமா என்பதையும் ஆலோசிக்க வேண்டியுள்ளது. ஆயுள் தண்டனை வழங்கினால் காவல்துறையினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது. ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேரே பிடுங்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் காவல் மரணம் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோல குற்றம் நடக்காத வண்ணம் தண்டனை இருக்க வேண்டும் என நீதிமன்றம் நினைக்கிறது. பொருளாதார ரீதியிலான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என கருதுகிறேன் என்று கூறிய நீதிபதி முத்துக்குமரன் 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதித்து அதிரடியாக தீர்ப்பளித்தார். மேலும்
காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனையுடன் ரூபாய் 15 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற இந்த தீர்ப்பானது எளிய மக்களுக்கு சட்டத்தின் மீதான நம்பிக்கையை அளித்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.